நம்ம தலைவர் நிறைய பேச மாட்டார். அப்படி சிபிஐக்குள்ள ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்துட்டு வெளியே ஒரு 2000 பேர் நிற்கிறாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, டெல்லியில் உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அந்த ராயப்பன் படத்தில் சொன்னார் பாருங்க, அதே மாதிரி டிரைவரை பார்த்து அப்புறம் திரும்பி இப்போ பின்னாடி உட்காந்தேன் ஒரு வார்த்தை சொன்னார். நான் சொன்னேன் சிபிஐ என்கொயரி போய் முடிச்சுட்டு லிஃப்ட்டில் வரும்போது, ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாதம் 23 அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். வண்டியில் உக்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேலே வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு அப்பையும் இன்னும் அண்ணன் காற்று வாங்குறதுக்கு பண்ணுறாரா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு குரல் வந்துச்சு, என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்கிருந்தே அப்படின்னு கேட்டார். அப்போதான் புரிஞ்சேன், இந்த ஒரு வாரமா திமுக காதுருங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்களே, சிபிஐ ஆஃபீஸ்னு. இந்த 8 மாசமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து பயந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர்.